السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على وسلم. நம்மை முஃமினாகவும் முஸ்லிமாகவும் படைத்து பரிபாலித்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே ஒருவராக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பர்களே, தோழர்களே, இந்த உலகத்திலே பணத்திற்கு மதிப்புண்டு, பதவிக்கு மதிப்புண்டு, பட்டத்திற்கு மதிப்புண்டு, அழகிற்கு மதிப்புண்டு. ஆனால் அனைத்தை விட அதிக மதிப்புள்ளது கல்விதான் என்று யாராலும் மறுக்க முடியாது. காரணம், அதுதான் அனைத்திற்கும் தலையானது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 8 மணி நேரம் ஓயாமல் உழைக்கும் கொத்தனாருக்கு சம்பளம் 500. ஆனால் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கும் இன்ஜினியருக்கு சம்பளம் 5000. காரணம், அவர் கட்டுமான அறிவை பெற்றிருக்கிறார். 8 மணி நேரம் ஓயாமல் உழைக்கும் சமையல் எடுபடிக்கு சம்பளம் 500. ஆனால் எப்பயாவது வந்து உப்புச்சுவையை பார்க்கும் சமையல்காரருக்கு சம்பளம் 5000. காரணம், அவர் சமையல் அறிவை பெற்றிருக்கிறார். 8 மணி நேரம் ஓயாமல் உழைக்கும் நர்ஸுக்கு சம்பளம் 1000. ஆனால் நாளுக்கு ஒரு முறை நாடியை பிடித்து பார்க்கும் டாக்டருக்கு சம்பளம் 10,000. காரணம், அவர் மருத்துவ அறிவை பெற்றிருக்கிறார். இதுதான் கல்வியின் உயர்வு. இதுபோல்தான் மார்க்க கல்வியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ஃபதுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபலி அலா அதுனாக்கும். ஒரு வழக்கசாலியை விட ஒரு வாலிபின் சிறப்பாகிறது உங்களில் கடைசி அந்தஸ்தில் இருப்பவருக்கும் எனக்கும் உள்ள அந்தஸ்தாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்ற அனைத்து உலக கல்விகளும் உலகத்தில் தான் பிரயோஜனம் தோறும். ஆனால் மறுமையில் அதை பற்றி எந்த கேள்வி கேட்கப்படாது, அது எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் இந்த மார்க்க கல்வியாகிறது இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. மேலும் கண்ணியத்தையும் தருகிறது. மேலும் அல்லாஹ்விடம் மறுமையிலே மாபெரும் அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டி காட்டினார்கள், அவர்கள் இந்த இல்மின் மீது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மேலும் இந்த இல்மை கற்பது உலகில் அனைத்து ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதேபோல் இல்மை தேடி மாபெரும் இல்மி கல்வியான் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.